தானியம். இப்போ அரிசியில் உமியில தான் எல்லா சத்துக்களும் இருக்கும். அந்த உமியை நீக்கிட்டோம்னாலே நிறைய சத்துக்கள் அரிசியிலேருந்து போயிடுது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் கம்பு பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா கம்போட உள்கூட்டில் சத்துக்கள் மிக இறுக்கமாக அடக்கப்பட்டிருக்கு, பேக் பண்ணப்பட்டிருக்கு உள்கூட்டில். அதனால் நீங்கள் மேல்புறம் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டா கூட உள்ள அந்த சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. நார்ச்சத்து, தாதுக்கள், மினரல் சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள் இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடுது கம்புல. இதனாலதான் இந்த சத்து ஜாஸ்தி கம்புல. அதே சமயம் இந்த மாதிரி கடினமானது ஒரு தானியம்ங்கிறதுனால இது ஜீரணமாகறதுக்கும் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்குது. கொஞ்சம் நல்லா தண்ணீர் குடிக்கணும். கம்பு சார்ந்த எந்த உணவுகள் சாப்பிட்டாலுமே தண்ணீர் குடிக்கணும். பசி குறைக்கும், நல்லாவே பசியை குறைச்சிடும். ஏன்னா ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி பண்புகளால தான் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே